வெல்கம் டு மெக்டாக்கீஸ். இந்த வீடியோவில் 2 ஸ்ட்ரோக் அண்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு பவர் கிடைக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் 2 ஸ்ட்ரோக்கில் ஒரு சைக்கிள் முடிச்சிடும். ஆனால் 4 ஸ்ட்ரோக்கில் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா 2 ரெவல்யூஷன் போகணும். அதாவது 4 ஸ்ட்ரோக் வந்து செப்பரேட்டாக 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் நடக்கும். அதனால் 2 ரெவல்யூஷனுக்கு ஒரு பவர் 4 ஸ்ட்ரோக்கில் கிடைக்கும், ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு பவர் 2 ஸ்ட்ரோக்கில் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபியல். இப்போ 2 ஸ்ட்ரோக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபியல் பார்த்திங்கன்னா இன்லெட் அண்டு எக்ஸாஸ்ட் போர்ட் மூலமாக நடக்கும். அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போர்ட் வந்து 2 ஸ்ட்ரோக்கில் இருக்கும். ஆனால் 4 ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபியல் இன்லெட் அண்டு எக்ஸாஸ்ட் வால்வு மூலமாக நடக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் த ஸ்பீட் ஆஃப் த இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் மினிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, த ஸ்பீட் ஆஃப் த இன்ஜின் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் மினிட். எதுலைனா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில். அதே வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த இன்ஜினுக்கு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் மினிட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஃப்ளைவீல் லைட்டான ஃப்ளைவீல் இருந்தால் போதும். ஸோ கனமான ஃப்ளைவீல் வந்து 2 ஸ்ட்ரோக்கில் தேவையில்லை. ஆனால் 4 ஸ்ட்ரோக்கில் ஹெவி ஃப்ளைவீல் வந்து தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் கேஸஸ் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஃப்ரெஷ் சார்ஜ் மூலமாக வெளியில் போகும். புரியுதா? ஸோ இப்போது கம்பஸ்டனான கேஸஸ் மேலே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக போக ஃப்ரெஷ் சார்ஜ் வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஸை தள்ளிவிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஸ்கேவெஞ்சிங் ப்ராசஸ். ஆனால் 4 ஸ்ட்ரோக்கில் பிஸ்டன் வந்து மறுபடியும் கீழிருந்து மேலே போகிறதுனால அந்த பிஸ்டன் புஷ் பண்ணி இந்த எக்ஸாஸ்ட் கேஸை எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக வெளியில் அனுப்பும். ஸோ இது வந்து 4 ஸ்ட்ரோக்கில் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் வந்து காம்ப்ளெக்ஸ் டிசைனாக இருக்கும், 4 ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைனாக இருக்கும். இந்த 2 ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா ஹை பொல்யூஷனாக இருக்கும், 4 ஸ்ட்ரோக் வந்து லெஸ் பொல்யூஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கில் ஸ்கேவெஞ்சிங் ப்ராசஸ் நடக்குது. அதனால இந்த ஸ்கேவெஞ்சிங் ப்ராசஸ் நடக்கிறதுனால ஃப்ரெஷ் சார்ஜ் வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் கேஸோட போயிடும். அதே மாதிரி இன்கம்ப்ளீட் பர்னிங் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து 2 ஸ்ட்ரோக்கில் இருக்குது. ஸோ அதனால் இது ஹை பொல்யூஷன் இருக்கும். 4 ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பர்னிங் நடக்கிறதுனால நமக்கு பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ 2 ஸ்ட்ரோக்கில் 2 ஸ்ட்ரோக்கில் ஒரு சைக்கிள் முடிகிறதுனால 2 ஸ்ட்ரோக்கில் மெக்கானிக்கல் பவர் வந்து அதிகமாக இருக்கும், மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. ஆனால் 4 ஸ்ட்ரோக்கில் 2 ரெவல்யூஷன் நடந்தால் தான் ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் 4 ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா லோ மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியாக இருக்கும். அதே மாதிரி 2 ஸ்ட்ரோக்கில் லோ தெர்மல் எஃபிஷியன்சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் பர்னிங் நடக்கிறதுனால 2 ஸ்ட்ரோக்கில் லோ தெர்மல் எஃபிஷியன்சி இருக்கும். 4 ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் கம்பஸ்டன் நடக்கும், அதாவது கம்ப்ளீட்டான பர்னிங் நடக்கிறதுனால 4 ஸ்ட்ரோக்கில் ஹை தெர்மல் எஃபிஷியன்சி இருக்கும். இப்போ ஓவராலாக பார்த்தா நமக்கு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி தான் வேணும். ஹை மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இருக்கனால ஓவரால் எஃபிஷியன்சி 2 ஸ்ட்ரோக்கில் அதிகம். ஆனால் 4 ஸ்ட்ரோக்கில் கம்மியான மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இருக்கிறனால ஓவரால் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது இன்ஜினோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கில் அதிகமாக இருக்குது, 4 ஸ்ட்ரோக்கில் கம்மியாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக்கில் அதிகப்படியான பார்ட்ஸ் வந்து இருக்குது, ஆனால் 2 ஸ்ட்ரோக்கில் கம்மியான பார்ட்ஸ் தான் இருக்குது. புரியுதா? அதனால் மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கில் கம்மி, 4 ஸ்ட்ரோக்கில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக் வந்து ஒரே கேஸ்டிங்கான மெட்டீரியல் இருக்கும், அதனால் ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஆனால் 4 ஸ்ட்ரோக்கில் சின்ன சின்ன மெட்டீரியலாக வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்ட்ரோக்கில் ஹெவி டியூட்டி அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 4 ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா லைட் அண்டு ஹெவி டியூட்டி அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட் டியூட்டினா நம்ம ஒரே ஒரு சிலிண்டர் வைக்கலாம், அதே வந்து ஹெவி டியூட்டி அப்படின்னா மல்டி சிலிண்டர் வந்து 4 ஸ்ட்ரோக்கில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 2 ஸ்ட்ரோக் அண்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ்க்கு உண்டான டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த வீடியோவில் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட டிஃப்ரென்ஸ் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.